சில குட்டீஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான மாலை வணக்கம்ப்பா. ஆரம்பிக்கலாமா? 12ஆம் வகுப்பு மாணவர்களே, இந்த வீடியோவ முழுமைக்கும் பாருங்க. 8 நிமிஷம், 9 நிமிஷம் இந்த வீடியோவ பார்த்தீங்க அப்படின்னா, 90 மார்க் உறுதியா எடுத்துறலாம். இருக்கிறதுலயே பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா, டஃபஸ்ட் சப்ஜெக்ட்டா தமிழா தான் இருக்கும். ஏன்னா, அவங்க இங்கிலீஷ் மீடியம் அப்படின்றதுனால. அவங்களுக்கும் அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட்டான டீட்டெயில்ஸ், துணைப்பாடம், உரைநடை, 1 மார்க் கொஸ்டின்ஸ், 2 மார்க் கொஸ்டின்ஸ், 4 மார்க் கொஸ்டின்ஸ் எந்த மனப்பாட பகுதி படிச்சா நமக்கு ஈஸியா இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 90 மார்க்குங்க. ஓகேங்களா? தமிழ்ல 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 90 மதிப்பெண் பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த 90 மதிப்பெண்ல பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாகவே ஃபர்ஸ்ட் 14 மார்க் பாத்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் தான் கேட்க போறாங்க. 90 மார்க்ல 25 மார்க் எடுத்தாலே பாஸ். ஓகேங்களா? மீதி நமக்கு இன்டர்னல்ல 10 மார்க் எடுத்தாலே பாத்தீங்கன்னா பாஸ் ஆயிடுவோம். இந்த 25 மார்க்ல 90க்கு 25 எடுத்தா பாஸுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா 1ல இருந்து 14 வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே 1 மார்க்ஸ் தான் பாத்தீங்கன்னா இருக்க போகுது. புக் பேக்ல இருக்கிறது மட்டுமே படிச்சீங்க அப்படின்னா 10 கொஸ்டின்ஸ் நீங்க கட்டாயமா அட்டெண்ட் பண்ணிடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் 14 இருக்கு. ஓகேங்களா? இந்த 14ல 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஆ ஆ இ ஈ அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா 10 நீங்க கரெக்டா எழுதிட்டீங்கனாலே ஏறத்தாழ பாஸ் ஆன மாதிரி தான் கணக்கு. அதுல அந்த 14ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பாக தமிழ் சொல்ல தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். புணர்ச்சி விதிக்கு சான்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்புறமா பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னும், அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா பேச்சு தமிழை பாத்தீங்கன்னா அழகா இங்கிலீஷ் வார்த்தையை கொடுத்துட்டு தமிழ்ல பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் எழுத சொல்றது. இதுதான் பாத்தீங்கன்னா இருக்க போகுது. அதற்கு பிறகு ஒரு படத்தை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அந்த படத்தை கொடுத்துட்டு 4 திருக்குறளையும் கொடுத்துருவாங்க. அந்த படத்திற்கு மேட்ச் ஆகக்கூடிய திருக்குறளை எது இப்போ தான் கரெக்டா இருக்கு அப்படின்னா அதை எடுத்துட்டு ஃபுல்லா அந்த திருக்குறள் அதிலே இருக்கும் 4 ஆப்ஷன். இதை பாத்தீங்கன்னா எழுதணும். இதுதான் ஃபர்ஸ்ட் 14 மார்க்குக்கானது. இது புக் பேக்ல இருக்கிறது மட்டுமே நீங்க படிச்சாலே போதும் சில குட்டீஸ். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இதுக்கான 1 மார்க்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. ஸோ அதையும் நீங்க மறக்காம வாட்ச் பண்ணுங்க. அந்த டெலிகிராம்லயே ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 மார்க் முடிச்சுட்டு நம்ம அடுத்தது எங்க போக போறோம் அப்படின்னா பகுதி 2ல பாத்தீங்கன்னா 15, 16, 17, 18ல பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. 4 கொஸ்டின்ஸ் 2 மார்க் தான். அந்த 4 கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா எவையேனும் 3க்கு விடை கூறுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இது 3த்துல பாத்தீங்கன்னா குறிப்பு வரைக, குறிப்பிடுக, விவரிக்க எப்படின்னு சொல்லக்கூடிய உரைநடை செய்யுள் வினாக்கள் பாத்தீங்கன்னா இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இருக்கு. 15, 16, 17, 18ல ரொம்பவே கொஞ்சம் 6 மார்க்குக்கு 4 கொஸ்டின் கொடுத்துட்டு 3 கொஸ்டின் நம்ம எழுதணும். ஓகேங்களா? இது ஒன்று. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பகுதி 2லயே பிரிவு 2 பாத்தீங்கன்னா இருக்கு. 19, 20, 21 இது பாத்தீங்கன்னா இதுவும் 2 மார்க் கொஸ்டின்ஸ். இதுவும் ரொம்ப ரிஸ்க். 3 கொஸ்டின் கொடுத்துட்டு 2 கொஸ்டின் எழுதணும். இதுவுமே நம்ம டெலிகிராம்ல தமிழ்ல ஸ்லோ லேர்னர்ஸ்க்கும் சரி டாப்பருக்கும் சரி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாகவே நமக்கான மெட்டீரியல்ஸ் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸும் ரொம்பவே ஈஸியா ஒரே ஒரு 2 மார்க்கை 2 லைன் எழுதினாலும் அதே ஆன்சர் தான், ஒரு பக்கம் எழுதினாலும் அதே ஆன்சர் தான் அப்படின்றத நீங்க கட்டாயமா புரிஞ்சுக்கணும் சில குட்டீஸ். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கட்டமா நம்ம போனோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இதுதான் பிரீஃபாவே போகணும். அடுத்த கட்டமா பகுதி 3ல பாத்தீங்கன்னா 22ல இருந்து 30 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இலக்கணமும் இதுல அடங்கி இருக்கும். குறிப்பா இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். குறிப்பா 22ல இருந்து 30 வரைக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு 9, 8 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அதுல 7 நம்ம கம்பல்சரி அட்டென்ட் பண்ணி இதுல 14 மார்க் நம்ம எடுத்துடலாம். இது சப்ப மேட்டர் தான். ஓகேங்களா? குறிப்பா பாத்தீங்கன்னா 22ல தொடங்கி 30 வரைக்கும் என்னென்ன இருக்க போகுதுன்னா புணர்ச்சி விதி இருக்கும், உவமை தொடர் இருக்க போகுது. அப்புறமா பாத்தீங்கன்னா ஆங்கில சொற்களுக்குரிய தமிழ் சொற்கள், குறிப்பா டெபிட் கார்டு, ஆதார் கார்டு அப்படின்னா அதற்கான மீனிங்கை நம்ம தமிழ்ல எழுதுற மாதிரி இருக்கும். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா பகுப்பத உறுப்பிலக்கணம்,
பேச்சு வழக்கில் தொன்மம் வெளிப்படும் இரு தொடர்களை வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாடுகளுடைய தொடர்கள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதில் மொத்தம் 8 கொடுத்துட்டு 8 இல்லது 9 கொடுத்துட்டு 7 கொஸ்டின்ஸை நம்ம கம்பல்சரி அட்டென்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். கிட்டத்தட்ட 22லிருந்து 30க்குள்ள இருக்கக்கூடிய நம்பரா இது இருக்க போகுது. அடுத்த கட்டமாக வந்து 30 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். 31, 32, 33, 34 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 மார்க் கொஸ்டின்ஸாக வந்து இருக்க போகுது. 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம 2 எழுதுகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக குறிப்பு வரைக செய்யுள் வினாக்களும் உரைநடை வினாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அமைவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுக்கு கீழவே பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. 35, 36, 37, 38 இந்த 4 கொஸ்டின்லையும் நம்ம 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுகிற மாதிரி இருக்க போகுது. இதில் மிக முக்கியமான கொஸ்டின்ஸா ஊவேசா எழுத்தாணிகள் குறித்து ஊவேசா கூறுவது, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சென்னையின் பண்பாட்டு அடையாளங்கள் இன்றும் நிலைத்து இருப்பவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டின்ஸில் 3 எழுதணும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப செப்பையான மேட்ரு அப்படின்னு சொல்லலாம். அணிகள் கேட்பாங்க. அதாவது சொற்பொருள் பின்வரு நிலையணி, நிரல் நிறை அணி, வேற்றுமை அணி, இரட்டர மொழிதல் அணி அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டுமே நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பாடலை படித்து மையக்கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். இது உங்களுக்கே வந்து தெரியும். ஏதோ ஒரு பாடல் வந்து கொடுப்பாங்க, அதோடைய மையக்கருத்தை வந்து நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து எழுதியே ஆகணும். ஃபுல்லாக நீங்கள் அப்படியே கூட எழுதிடுங்க, உங்களுக்கு மார்க் டெஃபினெட்லி மோஸ்ட்லி வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழாக்கம் தருக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 லைன் இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க நண்பர்களே. 4 லைன் இங்கிலீஷில் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம தமிழில் எழுதுகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்தது 43லேயே பி கொஸ்டின் இருக்கும். அது வந்து காது கேளாத மாணவர்களுக்கான மாற்று வினா அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இது 43 வரைக்கும் இந்த 4 மார்க் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் நம்ம லாஸ்டா 6 மார்க்குக்கு போயிடலாம். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 44லிருந்து 47 தான் கடைசியா வந்தாரு விநாயகம் அப்படின்ற மாதிரி. குறிப்பா இதை மட்டுமே படிச்சுதான் டாப்பர்ல வந்து நிறைய பேர் கோட்டை விடுறது இது மட்டும் தான். என்ன ப்ரோ சொல்றீங்க, டைம் பத்தாது, பேப்பர் கொடுன்னு சொல்லிட்டு புடிங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்து பாடல்களையும் திருக்குறளையும் எழுதாம 6 மார்க் போயிடும். அதுக்கப்புறமா டீட்டெயில்ஸ் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 44ல 2 டீட்டெயில் கொடுப்பாங்க, 45ல 2 46ல 2 தெரியும்னா 2ல 1 தான் எழுதணும். ஓகேங்களா ப்ரோ, எனக்கு 44ல 1 தெரியும் எழுதிட்டேன், 46ல வந்து பார்த்தீங்கன்னா 2 தெரியும், நான் அது 45 நம்பர் போட்டு எழுதிட்டுமா அப்படின்னா ஒரே கோடு போட்டு மார்க் வந்து லெஸ் பண்ணிடுவாங்க, ஒரு 1 or 2 மார்க்கு. ஸோ அதனால வந்து இந்த 18 மார்க் எடுக்கிறதுக்கு 3 டீட்டெயில் எழுதணும். ஓகேங்களா, துணைப்பாடம், உரைநடை, செய்யுள்ல 2 கொடுத்துட்டு போறாங்க, துணை பாடத்துல 2 கொடுத்துட்டு போறாங்க, உரைநடையில 2 கொடுத்துட்டு போறாங்க. இதுல ஒரு 10 டீட்டெயில் மட்டுமே படிச்சாலே போதும். மொத்தம் இருக்கு 20-25 டீட்டெயில் இருக்கு. 10 டீட்டெயில் மட்டுமே படிச்சாலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா ஒரு 16 மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா தயவு செஞ்சு டீட்டெயில்ஸ் வந்து லாஸ்ட்ல கை வைங்க. ஓகேங்களா, ஷார்ட்டா முடிங்க, பாயிண்ட் ஷார்ட்டா முடிச்சிருங்க. இது டீட்டெயில்ஸ். அதுக்கு வந்து என்ன அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து கொடுத்துருக்கேன். லாஸ்ட் நண்பர்களே, கடைசி 84 மார்க்கை முடிச்சுட்டு மாசம் 6 மார்க் இருக்கும்போது தான் பேப்பர் புடுங்கிடுவாங்க. என்ன அப்படின்னா செய்யுள், நமக்கு தெரிஞ்ச பாடல்களே வந்து பார்த்தீங்கன்னா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. தண்டியல் அலங்காரம் அதுவே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த முறை. அதற்கு பிறகு நோய் என முடியும் குறள், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்தெந்த அகர என தொடங்கும் திருக்குறள், இப்படி ஏகப்பட்ட திருக்குறள் உங்க புக்ல இருக்கக்கூடிய மனப்பாட பகுதியில் இருக்கக்கூடிய திருக்குறள் வந்து வருவதற்கு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இது 47ல 2மே கம்பல்சரி அட்டென்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 9 நிமிஷம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். 90 மார்க்குக்கு ஒட்டு மொத்தமாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 47 கொஸ்டின்ஸ்மே நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அட்டென்ட் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் செல்லக்குட்டீஸ். எல்லாமே வந்து நல்லபடியா எழுதுங்க, திருக்குறள் எழுதுங்க, அப்புறமா மனப்பாட பகுதி எழுதுங்க. டீட்டெயில்ஸை ஒரு பக்கம் எழுதுனா கூட 2 மதிப்பெண் வந்து வரும். ஸோ அதையும் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் 14 1 மார்க்ஸை கட்டாயமா வந்து எழுதிருங்க.
ஃப்ளூக்ல கூட ரைசர்ல 4 பக்கம் ஏபிசி கூட எழுதுபடி ஏதோ ஒன்று எழுதி விட்டுவாங்க. 25 மார்க் நம்முடைய டார்கெட் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. 1ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த தமிழ் பொதுத் தேர்வில் அனைவரும் 100% தேர்ச்சி பெற வாழ்த்துக்கள் செல்லக்குட்டீஸ். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி,